இயற்கை வழி வேளாண்மை செய்கிறாரு. கருப்பு கவுனி அரிசி நம்ம கொண்டு வந்திருக்காரு. இங்கே பாருங்க, கருப்பு கவுனி அரிசி நம்ம பகுதியில் பாரம்பரிய முறையில் வந்து இயற்கை வழி வேளாண்மை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஐயாட்ட வந்து எத்தனை வருஷங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க. இயற்கையில் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு மகசூல்? மகசூல் கொஞ்சம் குறைஞ்சாலும் நாங்கள் இயற்கையாக பண்ணி சாப்பிட்ணும், மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஐடியாவில் இருக்கோம். நான் முடிஞ்ச வரைக்கும் நெல் நட்டதுலேருந்து தண்ணியில் வந்து நாட்டு மாட்டு கோமியத்தை கரைச்சி விடுறது, அடியில் வந்து தலை போட்டு மட்டும்தான் நடுவேன், உரம் அதிகமாக போடாத. அடுத்தது பயிர் ஏதாவது பூச்சி தாக்குதல் தான் மீன் கரைசல் இதெல்லாம் போட்டு முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக ஈல்டு வந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு கம்மியாக இருந்தாலும் நல்லா இயற்கையாக பண்ணணும், நம்மளும் சாப்பிடணும், மக்களுக்கும் கொடுக்கணுங்கிற ஐடியாவில் நான் 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட வயசுங்கய்யா? வயசு வந்து எனக்கு 60 வயசு ஆகுது. இயற்கையில் இருக்க உணவு 2 வருஷமாக சாப்பிடும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது? உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. இதை சாப்பிட்றதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ரெஷர், சுகர்லாம் எதுவுமே எல்லாமே இப்போ நார்மலாக இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தேன். இந்த இயற்கை அரிசி சாப்பிட்றது வந்து எனக்கு அந்த தொல்லையெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லாவே நைட்டில் தூக்கம் நல்லா வருது, எந்த தொந்தரவும் இல்லை. பகல்லையும் எல்லாம் ஹெவியாக ஒர்க் பண்ணுறேன். ஆரோக்கியமாக விவசாயம் நல்லா தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு அந்த சைடு எஃபெக்ட்டு உடம்புல எந்த நோவும் இல்லைன்னு வச்சிங்களேன், இதை சாப்பிட்டுட்டு இருக்கிறனால. அதுக்கு முன்னே கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே கெமிக்கல் உணவு சாப்பிட்றோமே, ஏதோ வந்துருமா, சர்க்கரை ப்ரெஷர் வந்துருமா, ஏதோ வேறு நோவு வருதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்திருக்கேன். இது சாப்பிட்டதுலேருந்து எனக்கு எந்த ஹெல்த்தியாக இருக்குது உடம்பு. அதுக்கு முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா ஆரோக்கியமாக திடகாத்திரமாக காலையில் விடிய காலம் எந்திரிச்சு நல்லாவே வயலில் வேலை பார்க்குறதுக்கு, போக்குவரத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதை திரும்ப திரும்ப நான் பண்ணலான்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். மேற்கொண்டு பண்ண போகிறேன். மேலும் இன்னும் தேவையான ரகம்லாம் புதுசாக இயற்கையாக பண்ணி எங்களுக்கு தேவைக்கு எடுத்துக்கிது மீதி உங்களுக்கு தரலான்னு கடைகள் கொண்டாந்து கொடுத்து இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிற கடைகள் கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து மக்களாகப்பட்டவங்க வந்து வாங்கி போய் எடுத்துகிட்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. நம்ம பெரம்பலூர் ஈழவர் ஆர்கானிக்கில் வந்து நம்ம ஐயாட்டம் தான் கருப்பு கவுனி அரிசி நம்ம வாங்குகிறோம். அவரே மதிப்பு கூட்டு அரிசியாக கொடுக்குறாரு. நம்ம உழவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவங்களோட இயற்கை வழி வேளாண்மையில் விளைஞ்ச விளைபொருட்களை விற்பனை பண்ணுறது தான் நம்ம ஏழூர் ஆர்கானிக்கே தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கோம்.